ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப் வெள்ளிக்கிழமை எல்லாருக்குமே ஒரு நல்ல சூப்பரான ட்ரேட் கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் ஸோ எனக்கு ஒரு நல்ல ட்ரேட் கிடச்சிது பேங்க் நிஃப்டியில். நான் என்னென்னு சொல்கிறேன். அண்டு வீடியோட ஹைலைட்டாக நான் முன்னாடியே சொல்லிடுறேன். நேற்று நான் போட்ட வீடியோ, தட் மீன்ஸ் இன்றைக்கி அந்த ஃப்ரைடே மார்னிங் வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் போய் பாருங்கள். பின் நிஃப்டியோட ஒரு 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 ஜோனை வந்து நான் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக இந்த ஜோனை வந்து நான் நாளைக்கு மார்க்கெட் என்ன பண்ணுன்றதை நான் ஹைலைட் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் நோட் பண்ணாதீங்க, நான் மட்டும் அதை ஸ்பெஷலாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன்னு சொல்லி போல்டாக போட்டிருப்பேன் அந்த லைனை. ஸோ ஃபின் நிஃப்டி வரும்போது அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணுங்கள். நான் அந்த இடத்துக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் சொல்கிறேன். அந்த இடத்த நோட் பண்ணுங்கள். இதுதான் மார்க்கெட்டோட மூமெண்ட் இப்படி தான் இருக்குன்றத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நான் சொல்கிறேன் உங்களுக்கு அதை. ஸோ வாங்க நம்ம முதல்ல நிஃப்டியை பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து நம்ம ரிவர்சல் ஜோனை ப்ரீச் பண்ணாங்க. அப்சைடில் எங்கேயுமே அவங்க கணக்காட்டல. ஸோ அப்சைட் அவங்க போகிற மாதிரியான சினாரியோஸ் எங்கேயுமே இல்லை. ஒரு லோயர் லோ தான் ஃபார்ம் பண்ணாங்க. ஆக்சுவலாக இது ஃபைவ் மினிட்ஸில் வந்து நம்ம லோயர் லோ பார்க்குறதுல எனக்கு பெரிய உடன்பாடு கிடையாது. ஆக்சுவலாக நான் லோயர் டைம் ஃப்ரேமில் அந்த ஸ்விங்ஸ் எதுவுமே மேக்ஸிமம் பார்க்க மாட்டேன். என்ட்ரிக்கெல்லாம் பார்க்க மாட்டேன். மேபி என் டார்கெட்டை ட்ரையல் பண்ணுவேனே தவிர என்ட்ரிஸ் எல்லாம் நான் பெருசாக அதில் பிளான் பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி அவங்க கொடுத்த ரிவர்சல் ஜோன் இங்கே தான். தட் மீன்ஸ் 24,543 அண்ட் 24,800. ஸோ இதுக்கு வந்து இடையில இருக்க ஜோனை வந்து நான் 0.5% தான் நான் ஜோனாக எடுத்திருக்கேன். ஸோ இந்த 0.5%ல் ஜோன் வராமல் லைன் வராமல் ஒரு ஜோன் மாதிரி ஏன் எடுத்தேன்னா அதுக்கு ஒரு ஆவரேஜ் ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா போட்டு தான் நான் அது எடுத்திருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக பாருங்கள், இந்த ஜோனை வந்து இந்த இடத்துல ப்ரீச் பண்ணாங்க. ப்ரீச் பண்ணிவிட்டு அவங்க திரும்ப மேலே எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு சினாரியோ கேண்டில்ஸில் காட்டினாங்க. பட் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு கேண்டில்ஸுமே ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் தான். பட் நம்ம இங்கே என்ட்ரி எடுக்கலாம்னா எடுக்கக்கூடாது. ஏன்னா இங்கே என்ட்ரி எடுத்தோன்னா எதர் இங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கிற மாதிரி வரும். ஜென்ரலாக இங்கே எடுக்கக்கூடாது. நம்ம ஜோனில் வரலன்னா எடுக்கவே கூடாது. அதையும் மீறி நீங்கள் இங்கே எடுத்தீங்கன்னா இங்கே ஸ்டாப் லாஸ் கொடுக்குற மாதிரி வரும். இல்லைனா பெரிய ஸ்டாப் லாஸ்னால் இங்கே வரைக்கும் நீங்கள் வைக்கிற மாதிரி வரும். சரி, என்னையை பொறுத்த வரைக்கும் ஜோன் டு ஜோன் ஸ்டாப் லாஸ் வைக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அந்த ஜோன் சின்னதாக இருக்கும் பட்சத்தில். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், எனக்கு இந்த ரெண்டுத்துலேயுமே எனக்கு மார்னிங்லேயே தான் அவங்க கால் சைடில் இல்லைன்றது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அண்ட் எப்போல்லாம் அவங்க கேப் அப் போகிறாங்களோ அவங்க ஃபாஸ்ட் தான் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கேப் அப் கேப் டவுனை பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறோம். நம்ம பிடிஎஸ்டி ட்ரேட் பண்ணுற ஆளுங்களே கிடையாது. நான் பிடிஎஸ்டி எடுக்கவே மாட்டேன். அப்படி எடுத்தாலுமே ஏதாவது ஒரு பொசிஷன் அது ஹோல்ட் பண்ணுற மாதிரி எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா ஹெட்ஜ் இல்லாமல் நான் அதை பண்ணவே மாட்டேன். ஸோ நேக்கடாக என்றைக்குமே பிடிஎஸ்டி நான் போனது கிடையாது. ஸோ இப்போயும் அதே லாஜிக் தான். எனக்கு கால் சைடில் அவங்க வந்து சினாரியோ எங்கேயுமே காட்டல. சினாரியோ காட்டுற மாதிரினா எனக்கு இந்த ஜோன் வரைக்குமே டச் பண்ணியிருக்கணும். அவங்க டச் பண்ணலை. ஸோ நான் என்ன பண்ணேன்னா புட் சைடுக்கு நான் வந்து என் ஜோன் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். சரி, லிட்ரலி என்றைக்குமே என் என்ட்ரி வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். அதை தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். நீங்கள் என் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி, என் ஸ்ட்ராட்டஜினா பெரிய ஸ்ட்ராட்டஜி கிடையாது, எல்லோரும் யூஸ் பண்ணுற மல்டிப்புள் டச்சஸ் இதுதான் நான் யூஸ் பண்ணுறது இதுதான். அதை பிளான் பண்ணி அந்த ஜோனில் மார்க்கெட்டோட ரியாக்ஷனை மட்டும் நோட் பண்ணி அந்த இடத்துல மட்டும் என்ட்ரி போங்க. வேறு எங்கேயுமே போகாதீங்க. லிட்ரலி 11 மணி வரைக்கும் நான் வேடிக்கை தான் பார்த்தேன். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் 11 மணி வரைக்கும் நான் வேடிக்கை தான் பார்த்தேன். ஐ வாஸ் இன் பேங்க் நிஃப்டியில் என்ட்ரியில் இருந்தேன், இல்லைன்னு சொல்ல கிடையாது. பட் இந்த இடம் வரைக்கும் நான் வெயிட் பண்ணி என் டோஜி இங்கே போட்டாங்க. ஸோ எனக்கு வந்து ஷார்ட் புஷ். நான் இது வந்து நான் நேத்தியே சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் இது ஏன் நான் ரிப்பீட்டாக சொல்கிறேன்னா, நேற்று நான் போட்ட வீடியோவை இஃப் பாசிபிள் திரும்ப போய் பாருங்கள். இந்த பொசிஷனு மார்க்கெட் கொடுக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். எனக்கு ஜஸ்ட் 13 பாயிண்ட் ஆஃப் ஸ்டாப் லாஸுக்கு நான் இங்கே வரைக்கும் எதிர்பார்ப்பேன்னு நான் நேத்தியே சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் நீங்கள் டைம் இருந்தால் ஒரு ரீக்ளான்ஸ் எடுத்து பாருங்கள். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய டைம் தான் ஆக்சுவலாக. பட் எனக்கு இங்கே வரும்போது எனக்கு ஓரளவு டீசெண்டான ப்ரீமியம் கிடச்சிச்சு. ஸோ நான் இங்கே வரைக்கும் எய்ம் பண்ணால் இல்லைன்னு சொல்ல கிடையாது. பட் இங்கே நான் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டேன். எனக்கு இந்த இடத்துலேயே நல்ல டீசெண்டான சூப்பர் ப்ராஃபிட் கிடச்சிது. உங்களுக்கு டவுட்னா நீங்கள் ஜஸ்ட் வீடியோ போய் பாருங்கள். நான் எடுத்தது 24,800 புட் ஆப்ஷனு. நீங்கள் ஆஃப்டர் 1050 டு 120 அவங்களோட மூமெண்ட் போய் பாருங்கள். பட் இந்த இடம் வரும்போதும் ப்ரைஸ் வந்து ஒரே இடத்துல தான் இருந்தாங்க. ஸோ நான் இங்கே எக்ஸிட் ஆகாமல் நான் டேரெக்டாக இங்கே தான் எக்ஸிட் பண்ணேன். எனக்கு இங்கே எஸ்எல்லாம் அடிக்கவே கிடையாது. ஏன்னா நான் ட்ரையல் பண்ண மாட்டேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். புட் ஆப்ஷனை நான் ரொம்ப ஸ்லோவாக தான் ட்ரையல் பண்ணுவேன். எனக்கு இங்கேருந்து வந்து காஸ்ட் அடிச்சாலும் ஐ வில் அக்செப்ட் தட். ஏன்னா நான் வந்து புட் ஆப்ஷனை ட்ரேட் பண்ணுற ஆள் நான். ஸோ எனக்கு வந்து நான் அதை அக்செப்ட் பண்ணிப்பேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் நிஃப்டியில் வந்து எடுத்த ட்ரேட். அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரே நிமிஷம். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஜஸ்ட் 19th அன்றைக்கி நம்ம கொடுத்ததுக்கு பேங்க் நிஃப்டிக்கும் வந்து நான் பர்டிகுலராக ஒரு ஜோன் தான் சொல்லியிருந்தேன்.
ஏன்னா ரிவர்சல் ஜோன் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அதோட மிட் பாயிண்ட்டை நம்ம ஜோனாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல மார்க்கெட் என்ன ரியாக்டிவிட்டி பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம என்ட்ரி போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் ஒரு சின்ன கேப் டவுன் போட்டாங்க. இந்த இடத்துல எங்கேயுமே ரிவர்சல் கேண்டில் கொடுக்காம ஒரு பெரிய ஸ்பைக் இங்கே எடுத்துகிட்டு போனாங்க. இது ஏன் எடுத்துகிட்டு போனாங்கன்னா அன்றைக்கி கேப் அப் இருந்திருக்கும்னு நினச்சி மார்க்கெட்டில் நிறைய பேர் ட்ரேட் பண்ணியிருப்பாங்க, பிடிஎஸ்டி எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து காஸ்ட்டாவது கொண்டு வரதுக்கோசரம் மார்க்கெட்டை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துல அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க. அட்லீஸ்ட் மினிமம் லாஸாவது கண்டிப்பாக புக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு டோஜி கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. டோஜி கட் பண்ணாங்க. அப்பயே வந்து நம்ம புட் சைடுக்கான டேரக்ஷனுக்கு ரெடி ஆகிட்டோம். ஸோ புட் சைடுக்கான டேரக்ஷன் நம்ம அங்கேயே ரெடி ஆகிட்டோம். மோர் ஓவர்ஸ் இந்த இடத்துல நம்ம எங்கேயும் ட்ரேட் எடுக்கல. ஏன் அப்படின்னா காலையில் மார்க்கெட்டிங் ஒரு சப்போர்ட் எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த சப்போர்ட்டை திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டாக தான் எடுத்தாங்க. ஏன் நான் இந்த விக்கு கட் பண்ணதுமே நான் ஏன் எடுக்கலாம், இந்த விக்கு வந்து என் ஜோனுக்கு நியர்லி வரல. மோர் ஓவர்ஸ் எனக்கு வந்து இங்கே ஒரு நல்ல ரிவர்சல் இருக்குது பாருங்கள். நேத்தியே பாருங்கள், அந்த ஜோன் வரும்போதெல்லாம் நல்ல ரிவர்சல் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஜோன்லாம் வரும்போது மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்காங்க, நல்லாவே சப்போர்ட் எடுத்திருக்காங்க. அப்போது காலையில் இங்கே வந்து சப்போர்ட் எடுத்தாங்க, திரும்பவும் இங்கே வந்து ஒரு சப்போர்ட் எடுத்தாங்க. சப்போர்ட் எடுத்தவங்களால இந்த ஹையை கட் பண்ண முடியல. ஸோ ஒரு லோயர் லோ ஃபார்ம் பண்ணிட்டாங்க. லோயர் லோ ஃபார்ம் பண்ணிட்டு எனக்கு இங்கே ஃபாஸ்ட்டாக ஒரு டவுன் கொடுத்தாங்க. இங்கே ஒரு டோஜி, இங்கே ஒரு டோஜி, இங்கே ஒரு டோஜி கொடுத்தாங்க. இந்த டோஜியில் மட்டும்தான் நான் என்ட்ரி போனேன். ஏன் அப்படின்னா இந்த டோஜி போகும்போது நீங்கள் ஓஏ போய் செக் பண்ணி பாருங்கள். கால் ரைட்டர்ஸ் டிராஸ்டிக்காக இங்கேயே பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 20 மினிட்ஸில் கால் ரைட்டர்ஸ் லிட்ரலி பார்த்தீங்கன்னா 25 lakhs to 30 lakhs வந்து கால் ரைட்டர்ஸ் பில்ட் ஆகிட்டாங்க. ஸோ தட் மீன்ஸ் மார்க்கெட் வந்து காலை ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த 4 கேண்டலுமே அவங்க பொறுமையாக உட்காந்து அழகாக ஒரு 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 டிராஸ்டிக்காக ரைட் பண்ணாமல் பொறுமையாக ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் அங்கே அதை பார்த்துட்டேன். ஸோ பார்த்ததுனால எனக்கு கன்ஃபர்மேஷன் சின்ன ஸ்டாப் லாஸாக இது தான் வந்துச்சு. நான் இப்போ ஏன் சின்ன ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்கிறேன்னா, இப்போ இங்கே நான் என்ட்ரி போயிருக்கலாம். இங்கே நான் என்ட்ரி போயிருந்தேன்னா இது நான் ஸ்டாப் லாஸாக இந்த ஜோனை தான் ஸ்டாப் லாஸாக வைப்பேன். அண்ட் இந்த கேண்டில் நான் என்ட்ரி போயிருந்தேன்னா இந்த கேண்டிலோட ஹை பார்த்தீங்கன்னா எனக்கு 40 பாயிண்ட் வருது. அதுவே நான் இந்த கேண்டில் என்ட்ரி போயிருந்தேன்னா எனக்கு ஜஸ்ட் 20 பாயிண்ட்ஸ் 25 பாயிண்ட்ஸ் தான் எனக்கு எஸ்எல்ஏ வருது. நான் டார்கெட்டு இங்கே தான் எய்ம் பண்ணேன். ஏன் நான் இங்கே டார்கெட் எய்ம் பண்ணேன் அப்படின்னா பேங்க் நிஃப்டி அதுக்கு முந்தின நாள் அவங்க கொடுத்த மூமெண்ட்டு இந்த இடம் வந்ததுமே பறந்துட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த இடம் வந்தாங்கன்னா அடுத்து இங்கே தான் கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்னா நான் வந்து ட்ரையல் பண்ணுவேன். எனக்கு அவங்க எந்த கன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல. சரி, இங்கே வந்ததுமே ஒரு பவுன்ஸ் பேக் போயிட்டு திரும்ப இந்த லோ வரும்போது நான் இங்கே புக் பண்ணிட்டேன். ஸோ அப்போ நமக்கு என்ன அர்த்தம், இங்கே மார்க்கெட் வந்தாங்கன்னா இந்த புட் ரைட்டர்ஸை நம்ம ஆக்டிவேட் ஆகிறாங்கன்னு அர்த்தம். சிம்பிள். இந்த புட் ரைட்டர்ஸு இங்கே இருக்கிற புட் ரைட்டர்ஸு இந்த இடம் வந்ததுமே அகைன் மார்க்கெட்டை ஆக்டிவேட் பண்ணி மேலே கொண்டு போயிட்டாங்க. ஸோ இது ஒரு சைட்வேஸ் தான். ஆக்சுவலாக அன்றைக்கி மார்க்கெட்டு வந்து சைட்வேஸ் தான். நான் அதுக்கப்புறம் எங்கேயுமே என்ட்ரி போக மாட்டேன். ஏன் அப்படின்னா எதுவுமே என் ஜோனுக்கான இடத்துல போய் எனக்கு என்ட்ரி கொடுக்கல. ஈவன் இந்த கால் ஆப்ஷன் கூட நான் எடுக்கலை. ஏன் எடுக்கலைன்னா இது ஒரு ப்ரீச் பண்ணாமல் இங்கே ஒரு டோஜி போட்டிருந்தாங்க. மோர் தென் தட் எனக்கு மேலேயே ஒரு ரெஸ்டான்ஸ் நியர்லி ஒரு ரெஸ்டான்ஸ் இருக்குது. ஸோ நான் இங்கே வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். இங்கே இப்போ இந்த என்ட்ரி நான் போகல. ஏன்னா இந்த என்ட்ரிலாம் நம்ம போயிருந்தோம்னா டார்கெட் கண்டிப்பாக அடிச்சிருக்கோம். ஆனால் என்னென்னா இந்த என்ட்ரிக்கெலாம் நமக்கு ஸ்டாப் லாஸ் ரொம்ப பெருசாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இங்கே இந்த டோஜி ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டோஜியோட லோ கட் ஹை அப்பயே எடுத்திருந்தீங்க எஸ்எல் கன்ஃபார்ம். எனக்கு ஸ்டாப் லாஸ் பாருங்கள், இங்கே வச்சுருந்தா கூட எனக்கு 68 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வருது. அவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் கொடுக்குற அளவு நான் பெரிய ட்ரேடர் கிடையாது. ஸோ எனக்கு ஸ்டாப் லாஸு மேக்ஸிமம் 25 பாயிண்ட்ஸு. எனக்கு இதில் வந்து ப்ரீமியமில் வந்து ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 18 ரூபாயோ 19 ரூபாயோ வந்துச்சு. நான் எடுத்ததுமே எனக்கு வந்து 2 கேண்டில் தான் எனக்கு டார்கெட் கிடச்சிருச்சு. நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் நான் பேங்க் நிஃப்டியில் பண்ண ட்ரேடு. சாரி, டெலிட் பண்ணிடுறேன் லிஸ்டிங்ஸ். ஸோ அதுதான் நான் சொல்கிறேன்ல, நீங்கள் ப்ரீவியஸாக மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கனாலே கண்டுபிடிச்சிடலாம் கைஸ். அண்ட் கம் டு த பாயிண்ட், பின் நிஃப்டி இந்த லைன் தான் நான் சொல்லியிருந்தேன். இது ஆக்சுவலாக ஸ்டில் மார்க்கெட் அன்றைக்கி இங்கே க்ளோஸ் ஆகியிருந்தாங்க. இங்கே க்ளோஸ் ஆகும்போது கூட இதை நான் ரெசிஸ்டன்ஸாக தான் நான் கன்சிடர் பண்ணுறேன். இதை நான் ஒரு சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ண மாட்டேன்னு நான் அன்றைக்கி தெளிவாக சொல்லியிருந்தேன். அண்ட் இதை நீங்கள் நோட் பண்ணணும்னு நான் சொல்லலை, பட் இது என்னோடய பர்சனல் சாய்ஸாக நான் இதை நோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணுன்றது ரூல்ஸ் கிடையாது. ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்ல வர்றேன்னு தெளிவாக சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக மார்க்கெட்டை பாருங்கள், அந்த இடத்துல ஒரு டோஜி போட்டு எனக்கு இங்கே கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. இது ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த லைன்ஸ் வந்து சாரி கொஞ்சம் நெட் இன்னைக்கு செம்ம ஸ்லோவாக இருக்குது நேரத்தில். இந்த பர்டிகுலர் ஜோன்ஸை அவங்க எவ்வளோ டைம் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எப்போல்லாம் இந்த ஜோனுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் மார்க்கெட்டு வந்து இப்போ இத்தனை இடத்துல ரியாக்ட் பண்ணியிருக்காங்க.
இன்னும் நம்ம பேக் சைட் போனால் நமக்கு நிறைய கிடைக்கும். பட் அவ்வளோ பேக் சைட் போக வேண்டிய விஷயம் கிடையாது. ஜஸ்ட் இந்த வீக்கே எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், ஃபால் எவ்வளோ பெரிய ஃபால் பாருங்கள். ஜஸ்ட் சின்ன ஃபால்லாம் கிடையாது. இப்போ இங்கே வந்து இன்னும் எவ்வளோ பெரிய ஃபால் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆல்மோஸ்ட் 250 பாயிண்ட்ஸு. அகைன் இங்கே வந்திருக்காங்க. இங்கே வந்ததுமே பாருங்கள் 75 பாயிண்ட்ஸு. அகைன் இங்கே வந்ததும் பாருங்கள் 180 பாயிண்ட்ஸு. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா, தேர் இஸ் a ஸ்ட்ராங் கால் ரைட்டர்ஸ் இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அவங்க மார்க்கெட்டை மேலே எடுத்துகிட்டு போக விரும்பலை. அதையும் மீறி அன்றைக்கி வந்து மார்க்கெட் மேலே போயிருந்தது. பட் இந்த 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 லெவல் ஆஃப் இதுக்கு செல்லர்ஸ் பயப்பட மாட்டாங்க. ஏன்னா தே வில் பி ஆன் ஸ்ட்ராங்கான ஹெட்ஜிங்கில் தான் இருப்பாங்க. நேக்கடாக போன பையர்ஸுக்கு மட்டும்தான் இந்த இடத்துல பிரச்சனையாக இருந்திருக்கும். ஏன்னா ஃபுல்லாக விக்கு விட்டு தான் அடிச்சிருந்தாங்க. பட் இந்த செல்லர்ஸ்க்கு 70 பாயிண்ட்டுன்றது ஒரு செல்லருக்கு ஸ்டாப் லாஸ் ஆகுமானா வராது. அவங்க அதுக்கு ஹெட்ஜிங்கோட கரெக்டாக ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹெட்ஜில் இந்த பொசிஷனில் வர லாஸை அந்த ஹெட்ஜு கவர் பண்ணி கொடுத்துரும். அண்ட் நெக்ஸ்ட் டே அவங்க மார்க்கெட்டை அவங்க கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்போ இந்த இடம் வரும்போது மார்க்கெட் திரும்பவும் கீழே தான் வரும் அப்படின்றதுல நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். நான் ஃபின்னிஃப்டி அன்றைக்கி ட்ரேடு போகல. ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்றத எனக்குமே ஒரு 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 லைக் என்ன சொல்கிறது, ஒரு ஆர்வமாக தான் இருந்தேன். என்ன பண்ணுறாங்கன்றதை நான் பார்க்கலான்ட்டு. ஸோ தெளிவாக அந்த இடத்துல தான் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. இது ஒன்றும் பெரிய டஃப்பான இதெல்லாம் இல்லைங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். ஆல்ரெடி இருந்த மல்டிபிள் டச்சஸ், அந்த மல்டிபிள் டச்சஸில் அவங்க பிரிண்ட் பண்ண கேண்டில்ஸ். இந்த கேண்டில்ஸை ரீட் பண்ண கற்றுக்கிட்டிங்கனாலே நீங்கள் சர்வைவ் பண்ணிடலாம். நீங்கள் வந்து சர்வைவ் பண்ணலாம், ஈஸியாகவே சர்வைவ் பண்ணலாம். த ஒன்லி திங் லொக்கேஷன். அந்த லொக்கேஷனில் அவங்க கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், அந்த இன்ஃபர்மேஷன் லொக்கேஷனை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிக்கிறது ஈஸி தான். இது ரெண்டுமே ஒரு சேர நடந்தால் மட்டும்தான் மார்க்கெட் நீங்கள் எதிர்பார்க்குறதுல 90% மார்க்கெட் நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்குறதுல 90% மார்க்கெட் நடக்கும். 10% கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் அடிக்க தான் செய்வாங்க. அதெல்லாம் வந்து எதுவுமே சொல்ல முடியாது. பட் ஒரு நாள் நான் தான் சொல்கிறேன், எனக்கு ஒரே நாளில் 10 ட்ரேட் எனக்கு எஸ்எல் அடித்தாலும் அதே என்ட்ரியை 11வது வாட்டி நான் எடுப்பேன். எனக்கு அது சக்ஸஸாக வரும். ஏன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜியில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக தெளிவாக இருந்தால் மட்டும்தான் இது நடக்கும். ஸோ கேண்டில்ஸ் வந்து நான் சொல்லித்தரேன். நான் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். முடிஞ்சால் என்னென்ன கேண்டில்ஸ் நம்ம மேஜராக பார்க்கணுன்றதை நான் சொல்கிறேன். அண்ட் என்னென்ன கேண்டில்ஸு என்னென்ன மெத்தடாலஜியில் பார்க்கணுன்றதையும் நான் ப்ரீஃபாக நான் சொல்கிறேன். நான் ஆக்சுவலி ஒரு வீடியோ கண்டென்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், நான் அதை சொல்லிடுறேன். நான் அதை பப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணுறேன். மோரோர்லெஸ் எல்லா பேட்டர்ன்ஸும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த இது லைக் இந்த ஸ்பின்னிங் டாப்பு அண்ட் என்கல்ஃபிங்ஸு இதெல்லாம் வந்து பார்க்கணுன்றது இதுவே கிடையாது. மோரோர்லெஸ் என்னுடைய நான் ஆக்சுவலி இது ஜஸ்ட் ஃபார் யூடியூபுக்கு மட்டும்தான் இந்த அக்கௌண்ட்டை நான் மேஜராக யூஸ் பண்ணுறேன். அண்ட் என்னோடய இன்னொரு சில அக்கௌண்ட்ஸில் வந்து எனக்கு கேண்டில் ரெட் அண்ட் க்ரீன்லேயே இருக்காது. ஏன்னா இங்கே இந்த கேண்டில் ரெட்டாக தெரியும். பட் உள்ளே இருக்க மார்க்கெட்டில் அந்த ப்ரொஃபைல் அதில் என்னவாக இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி கலர்ஸை வச்சுலாம் ட்ரேட் பண்ணுறவங்க நிறைய பேர் நானும் பண்ணியிருக்கேன். நான் ரெட்டுனா ஃபாலு, க்ரீன்னா ரைஸன், இதுதான் எனக்குமே தெரியும். பட் அதெல்லாம் அந்த லாஜிக்ஸ் எல்லாம் இல்லை கைஸ், அதெல்லாம் மறந்துடுங்க. ஸோ பேசிக்காக வரும்போது அந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணுறாங்கன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் நமக்கான பெரிய சேலஞ்சே. அதுதான் நீங்கள் ஒரு ஓவர் நைட் ஒரு 10 to 15 மினிட்ஸை மார்க்கெட்டில் இண்டெக்ஸ் அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களால் இது ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். அண்டு ஓகே, சாரி, ரொம்ப சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ சேம் மிட் கேப் பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி ஃபால் வந்து மிட் கேப்பும் மிட் கேப் 250யும் ஸ்மால் கேப்பும் இது இவங்களால தான் மேஜர் ஃபால் அன்றைக்கி. அவங்களால தான் நிஃப்டியும் கொஞ்சம் டவுன் ஆச்சு. எல்லாமே கரெக்ஷனுக்கு தான் வந்திருக்கிறாங்க. ஸோ இது ஆல்ரெடி எதிர்பார்த்த கரெக்ஷன் தான். அண்ட் மார்க்கெட் வந்து எல்லா இடத்துலையுமே நம்ம ஜோன்ஸில் ரிவர்ஸ்க்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. இது ஒன்றும் பெரிய 10 லைன் போட்டேன் அதனால் எல்லா லைன்லையும் அவங்க டச் பண்ணுற மாதிரி தான் அவங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் அதுதான் மார்க்கெட். இதெல்லாமே ஹிஸ்ட்ரியில் இருக்கும். இதெல்லாம் நம்ம இந்த லைன்ஸ் எதுவுமே நான் உங்களுக்கு காட்டியிருக்க மாட்டேன். ஐ திங்க் ஸோ இந்த லைன்ஸ் எதுவுமே உங்களுக்கு இந்த லைன்ஸ் எல்லாமே இருக்கும். இவ்வளோ தூரம் நான் 11,976 வரைக்கும் நான் போட்டிருக்கேன். ஏன்னா மார்க்கெட் வரலாம், வராமையும் போகலாம், வரவும் செய்யலாம். இங்கே பாருங்கள், மார்க்கெட் எக்ஸாக்டாக எங்கே வந்து சப்போர்ட் எடுக்கிறாங்கன்னு தெரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த சப்போர்ட் லெவல் மேஜர் சப்போர்ட்டாக இருக்கணும்.
இந்த சப்போர்ட் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க டிராஸ்டிக்காக இன்னொரு 150 பாயிண்ட்ஸ் கீழே வந்துடுவாங்க. ஓவர் நைட்டில் வருவாங்களா இல்லை ஒரே நாளில் வருவாங்க அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. பட் அந்த சப்போர்ட்டை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அந்த சப்போர்ட்டை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்கிறேன்னா, அந்த சப்போர்ட்டு தான் இந்த இடத்துல மார்க்கெட்டை ரேலி பண்ணியிருக்கு. இந்த ரேலி பாருங்கள், கிட்டத்தட்ட 394 பாயிண்ட்ஸு. அகைன் அதே சப்போர்ட்டில் மார்க்கெட் எடுத்திருக்காங்க, ஆல்மோஸ்ட் 430 பாயிண்ட்ஸு. ஸோ அதே இடத்துக்கு மார்க்கெட் வருது. இது எல்லாமே இந்த மந்த்லி நடந்திருக்கு. அப்போ மந்த்லி கான்ட்ராக்டில் இந்த இடத்துல மார்க்கெட்டை என்ன பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ புரியுதுங்களா? இங்கே என்ன நடந்ததோ இங்கே அதுதான் இங்கே நடக்கும். அப்போது இங்கே அது நடக்கலை அப்படின்னா மார்க்கெட்டு அடுத்த லெவல் ஆஃப் ஃபியூவலை தேடி போவாங்க. அடுத்த லெவல் ஆஃப் ஃபியூல்ஸ் வந்து இங்கே தான் புட் ரைட்டர்ஸ் இருக்காங்க. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இங்கேயே திருப்பறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இந்த புட் ரைட்டர்ஸ் எல்லாம் ஸ்டில் ஹோல்ட் பண்ணுவாங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். ஆர்எல்ஸ் இந்த புட் ரைட்டர்ஸ் இங்கே போய் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு அகைன் இந்த லெவல் வரும்போது எடுத்திருப்பாங்க. அகைன் இந்த லெவல் வரும்போது அவங்க ட்ரை பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா மார்க்கெட்டுக்கு அக்செப்டன்ஸ் ப்ரைஸ்னு ஒன்று இருக்குது, அக்செப்டபிள் ப்ரைஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது 1 கிலோ தக்காளி இன்றைக்கி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல், அதாவது மழை வெயிலுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி 1 கிலோ தக்காளி 40 ரூபா அப்படின்றது எனக்கு அக்செப்ட் பண்ண முடியுதுன்னா அதை என்னால் வாங்க முடியும். நான் வந்து 10 ரூபாய்க்கு தான் நான் வாங்குவேன் அப்படின்னா அது வந்து அந்த ப்ரைஸுக்கு மார்க்கெட் எப்போ வரும்? மழை காலத்தில் வரும். அப்போ தான் அதை அஃபோர்ட் பண்ண முடியும். அதை மாதிரி ஒரு இண்டெக்ஸுக்கும் ஒரு ஆப்ஷன்ஸுக்குமே தேர் இஸ் அ ப்ரைஸ். அந்த ப்ரைஸை எல்லாரும் அக்செப்ட் பண்ணுறாங்களா அப்படின்றது தான் விஷயம். அந்த ப்ரைஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். எஸ், அஃப்கோர்ஸ் அதுக்கு வந்து நிறைய மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. அது அவ்வளோ இன்டெப்த்தாக நம்ம போகணுன்றதெல்லாம் இல்லை. அண்டு பேசிக்கு தெரிஞ்சுக்கோங்க, இதுதான் பேசிக்ஸு. எந்தெந்த ப்ரைஸை மார்க்கெட் அக்செப்ட் பண்ணுறாங்களோ, இது இண்டெக்ஸுக்கு மட்டும் கிடையாது, ஸ்டாக்ஸுக்குமே அப்படி தான். சில ஸ்டாக்ஸ்லாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 400 அந்த கம்பெனிக்கு ஒர்த்து. ஓகே ஃபைன், அதை அக்செப்ட் பண்ணி நிறைய பேர் அந்த இடத்துல பை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ப்ரைஸ் அக்செப்டன்ஸுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதெல்லாம் தான் லாஜிக்ஸு. அண்ட் எஸ், நீங்கள் வாங்க நம்ம மண்டேயோட லெவல்ஸ் என்னன்னு நான் அப்டேட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஸோ கைஸ், இதுதான் மண்டேக்கான லெவல்ஸு. அண்ட் ஒரு விஷயம் நம்ம பேசணும். இந்த மந்தோட கான்ட்ராக்ட் முடிய போது இன்னும் 2 எக்ஸ்பைரி தான் இருக்குது. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா காமா எஃபெக்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஈவெண்ட் வர 23rd வந்து ஒரு ஈவெண்ட் இருக்குது. ஸோ என்ன காமா எஃபெக்டாக இருக்கும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும், வால்டைல் ஆகும். ஸோ இந்த வால்டைல் நடக்கும்போது செல்லர்ஸ் வந்து அதிகமாக மார்க்கெட்டில் இருக்க மாட்டாங்க. டு பி ஃப்ராங்க்கு, ஒரு செல்லர் இருந்தால் மட்டும்தான் பையருக்கு வேலைங்க. செல்லர் செல் பண்ணால் மட்டும்தான் பையர் பை பண்ணவே முடியும். ஸோ ஆக்சுவலாக ஒரு செல்லர் இல்லைன்னா மார்க்கெட்டில் வேலை கிடையாது. ஸோ ஓகேங்களா. ஸோ செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி காமா பிளாஸ்ட் வரும்போது அவங்களுக்கு லாஸஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஈஸியாக வந்து ஒரு ப்ரைஸ் வந்து அவங்க ஒரு 80 ருபீஸ்க்கு செல் பண்ணியிருப்பாங்க. சடனாக பார்த்தா அது 200 ருபீஸ் 300 ருபீஸ் போய் ஒரு ஸ்பைக் போகும். ஸோ அது வந்து சென்செக்ஸில் நிறைய நடக்கும். அண்டு ஈவன் நிஃப்டி பேங்க் எல்லாத்துலேயுமே அது நடக்காதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது அந்த காமா எஃபெக்டில் அது கண்டிப்பாக அது நடக்க தான் செய்யும். ஸோ செல்லர்ஸ் வந்து அதிகமாக இல்லை அப்படின்னா, அதாவது அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன்ஸ் வந்து அதிகமாக இல்லை அப்படின்னா மார்க்கெட்டு சைட்வேஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். தட் மீன்ஸ் நான் ரிப்பீட்டடாக சொல்கிற ஒரு விஷயம், ஒரு பையரால் மார்க்கெட்டை மூவ் பண்ண முடியாது. இண்டெக்ஸை ஒரு பையரால் மார்க்கெட்டில் இண்டெக்ஸை மூவ் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். ஒரு புட் ரைட்டர்ஸ் இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டை மேலே எடுத்துகிட்டு போக முடியும். ஒரு கால் ரைட்டர்ஸ் இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டை கீழே கொண்டு வர முடியும். ஸோ செல்லர்ஸ் வந்து ஒரு 200 ஸ்ட்ரைக்கு மேலே கீழே இருக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட்டை இன்றைக்கி சைட்வேஸில் தான் இருக்கும். ஏன்னா ஒரு பையரால் கீழேருந்து 200 பாயிண்ட்டுக்கு மேலே எடுத்துகிட்டு போக முடியாது. அதே மாதிரி ஒரு புட் பையராலையும் மார்க்கெட்டை 200 பாயிண்ட் கீழே எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ இதுதான் ஆக்சுவலாக உண்மை. இது வந்து அக்செப்ட் பண்ணுறாங்களோ பண்ணலையோ அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய நாலேஜுக்கு இதுதான். இது கரெக்டாக தப்பான்னு எனக்கு நான் படித்த வரைக்கும் இது கரெக்டு தான். இதில் ஏதாவது டவுட்ஸோ இல்லை இதில் இது எப்படி இல்லை வேறு ஆப்ஷன்ஸும் வேறு மெத்தடாலஜியும் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன். அதையும்
பிரச்சனை இல்லை. ஸோ வாங்க நிஃப்டியோட லெவல்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிவர்சல் ஜோன்ஸ் பொறுத்த வரைக்கும் 24,854, அதாவது இன்னைக்கு டேயோட ஹை தான் எடுத்திருக்கேன். ஏன்னா அது ரெஸ்டாரண்ட்ஸாக நான் ஆக்ட் பண்ணுறதுனால அது டே ஹை தான் நான் எடுத்திருக்கேன். எனக்கு அதுக்கு கீழே வந்து நிறைய இடத்துல விக்கு நிறைய இருக்கிறதுனால என்னால் கால்குலேட் பண்ண முடியல அந்த இடத்த. அண்டு நான் மிட் கேப்பில் சொன்ன அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து எனக்கு ஒரு ரிவர்சல் ஜோன் இருக்குது. அந்த ரிவர்சல் ஜோன் என்னன்னா ஒன்றும் இல்லை, அதே லாஜிக்ஸ் தான். மார்க்கெட்டோட ரியாக்டிவிட்டி பாருங்கள், இங்கே வந்து தூக்கியிருக்காங்க, இங்கே வந்து தூக்கியிருக்காங்க, தூக்குவாங்கன்னு நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். சரி, இந்த ஜோன்ஸ் வந்தாலே மார்க்கெட் ஸ்பைக்ஸ் இருக்குது. எஸ், ஃபால் இருக்கானா பெரிய ஃபால் இல்லை. ஸோ தட் மீன்ஸ் அந்த இடத்துல புட் ரைட்டர்ஸ் இருந்திருக்காங்க. பாஸ்ட்லேருந்து புட் ரைட்டர்ஸ் அந்த இடத்துல இருந்திருக்காங்க. ப்ரெசென்ட்டில் அது இருக்காங்களா இல்லையா நம்ம மார்க்கெட் மண்டேயில் நம்ம தெரிஞ்சிடும், நமக்கே தெரிஞ்சிடும் அது. ஸோ மண்டே பொறுத்த வரைக்கும் ரிவர்சல் 24,854 அண்ட் 24,525 இது நல்லா ரிவர்சல் ஜோன்ஸுக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஜோனை வந்து நான் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஜோன் நோட் பண்ணுறது நோட் பண்ணிக்கோங்க. 24,682, 24,694 இதுதான் நான் ஜோனாக எடுத்திருக்கேன். அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 52,533, 52,264 வந்து ஒரு நல்ல ரிவர்சல் ஜோன்ஸாக இருக்கும். அதே தான் ரிப்பீட் பண்ணுறேன், ரிப்பீட்டிங் தான், சேம் தான். இந்த ஜோன்ஸ் வந்தால் மார்க்கெட்டு புல் பேக்கு பண்ணுறாங்க, புல் பேக் தான் பண்ணுறாங்க. ஸோ இது சைட்வேஸ், இந்த இடம் வந்து சைட்வேஸ் தான். பட் சைட்வேஸ்னும் போது அவங்க வந்து கீழே வரல, மேலேயும் போகல. ஆனால் ப்ரீவியஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க மேலே தான் போயிருக்காங்க. சாரி, கொஞ்சம் ஆயிடுச்சு. ஸோ ப்ரீவியஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க மேலே தான் போயிருக்காங்க. ஸோ மண்டே ஒரு பாசிட்டிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லாமையும் போகலாம். அப்படி இல்லாமல் போகலன்னா நமக்கு அடுத்தடுத்த ஜோன்ஸ் நம்மகிட்ட இருக்குது, நம்ம அதில் மேட்ச் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ மார்க்கெட்டு ஃபின்னிஃப்டி பொறுத்த வரைக்கும் 23,597, 23,737 இது ரெண்டுமே வந்து மார்க்கெட்டோட ரிவர்சல் ஜோன்ஸாக இருக்குது, அதிக வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் சப்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 23,565, 518, 418, 337 இந்த மாதிரி நிறைய சப்போர்ட்ஸ் இருக்குது. அண்ட் இருங்க, நான் பேங்க் நிஃப்டியும் பாட்டம் சப்போர்ட்ஸ் காட்டிடுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வைடர் சப்போர்ட்ஸ் இருக்குன்னா ஜஸ்ட் சிம்பிள் டூ இட் ஆஸ் அ 0.5 வந்து என்றைக்குமே ஒரு மைண்டர் சப்போர்ட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு வந்து லைக் ஒரு யூஸ்ஃபுல் டூலாக இருக்கும் அது. ஸோ இதை ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ சப்போர்ட் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் மிட் கேப் பொறுத்த வரைக்கும் மண்டே எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ அவங்க ஆல்ரெடி நல்ல ஒரு டிராஸ்டிக்கான ஃபாலில் தான் இருக்காங்க. ஸோ ஆஸ் இட் இஸ், நான் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் மிட் கேப்பை டிஸ்கஸ் பண்ணும்போது நான் என்ன சொன்னனோ அதுதான் திரும்பவும் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஜோன்ஸ் வந்தாலே பவுன்ஸ் பேக் தான் ஆகுறாங்க. ஸோ லெட் அஸ் see இந்த இடம் தான் பவுன்ஸ் பேக் ஆகிறாங்களான்னு. ஸோ 12,192 அண்ட் 12,477 அப்படின்றது இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிவர்சல் ஜோன்ஸாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ மார்க்கெட் நான் எதிர்பார்க்கறது பார்த்தீங்கன்னா 12,400க்குள்ளேயே மார்க்கெட் அன்றைக்கி க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பாட்டம் போனாங்கன்னா 12,000 கூட இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல அவங்க திருப்பமுள்ள ஒரு பெரிய கேப் கேப் டவுன் போட்டால் கூட 12,080 அவங்க நல்லாவே மார்க்கெட்டை திருப்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அங்கே தான் இவங்க மேஜராக பிரேக்கப் பண்ணியிருக்காங்க, வீக்லி ட்ரெண்டை மாற்றிருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்த அவங்க விட்டு தரமாட்டாங்கன்றது நம்பிக்கை தான். ஈவன் ஏதாவது நியூஸஸ் இருந்ததோ இல்லை ஸ்டில் ப்ராஃபிட் புக்கிங் நடந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம தடுக்க முடியாது. அந்த இடத்துல நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரியாக்டிவிட்டி நம்ம மாற்றிட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த இடத்துல வந்தால் திருப்புவாங்கன்றதுனால நம்ம இங்கே கால் ட்ரேட்லாம் எடுக்கக்கூடாது. இங்கே அவங்க கன்ஃபர்மேஷன் கொடுத்தா மட்டும் தான் நம்ம கால் ட்ரேட் எடுக்கணும். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். ஸோ மிட் கேப் பொறுத்த வரைக்கும் இதுதான் லெவல்ஸு. அண்ட் இன்னைக்கு கொஞ்சம் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஆர் என்னோடய வே ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு எனக்கு ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எஸ், டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி நான் கொடுத்துருக்கேன். டெலிகிராம்லேயும் இன்ஸ்டாவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் வந்து குரூப்ஸ் ஒன்லி ஃபார் டவுட்ஸ் தான். அண்ட் ஜஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. மண்டே எல்லாருக்கும் நல்ல ட்ரேட் அமைய நான் ப்ரே பண்ணிக்கிறேன். எல்லோரும் உங்கள் கேபிட்டல் சேவ் பண்ணுவோம் நான் ப்ரே பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே. பை.